ஒரு லினன் துணியை உள்ளே அனுப்பிச்சு, அதாவது வாய்க்குள்ளே அனுப்பிச்சு வயிறை வந்து சுத்தம் செஞ்சார். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா எண்டோஸ்கோப்பி பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா? அந்த எண்டோஸ்கோப்பி பண்ணி தான் உள்ளே என்ன பிரச்சனைங்கிறத தெரிவிப்பாங்க. இந்த தொண்டை வழியாக அவர் அதை அப்போவே செஞ்சார். ஒரு துணியை வச்சு அந்த வயிற்றையே சுத்தம் பண்ணினார். அது வந்து கண்ட யோகம் அப்படின்னா, கண்ட யோகம்னா ஒரு உடல் உறுப்புகளை வந்து தனித்தனியாக கழட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை சேர்க்கறது. இதெல்லாம் வந்து ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் வந்து அவரால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. அந்த மா உலக வாழ்க்கையில் இல்லாதவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. அதை வந்து பாபாவும் வந்து அன்னைக்கு செஞ்சார். அவருடைய தௌத்தி வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. கண்ட யோகமும் செஞ்சார். கண்ட யோகம்ங்கிறது உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே தனித்தனியாக வயிற்றில் இருந்து, அதாவது உடம்புல இருந்து கழட்டி வச்சுட்டு அதை பண்ணுது. சமாதி அப்படி